ரெகுலராக ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுற ஜாப்ல இருக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ், அவங்கெல்லாம் டிராஃபிக் போலீஸ் எஸ்பெஷலி, அவங்கெல்லாம் வந்துட்டு நிறைய நேரம் நின்றுட்டே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீ சர்ஜரி பண்ணிட்டு அவங்க மறுபடியும் அதே மாதிரி கெப்பாசிட்டியில் ஒர்க் பண்ணுறதுனால ஏதாவது ப்ராப்ளம்? பாதுகாவலர்களான போலீஸ், அது எஸ்பெஷலி டிராஃபிக் போலீஸ் வந்து அவங்க ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதாக இருக்கும். பட் அவங்களுக்கு மூட்டு தேய்மானம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த மூட்டோட முனைகளை மட்டும்தான் நம்ம புதுப்பிச்சு கொடுக்குறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னு தவறாக எடுத்துக்க வேண்டாம். அது மூட்டு புதுப்பித்தல், அந்த எலும்போட முனையை மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷன் ஆக்குறோம். ஸோ அவங்களோட மசில்லாம் அவங்களோடது தான், தசை நார்கள்லாம் அவங்களோடது தான். ஸோ அப்போ ஒருத்தர் ரொம்ப நேரம் நிற்கணும்னா அந்த ஜாயிண்டோட எலும்பு மட்டும் முக்கியம் இல்லை, மெயினாக அந்த மசில் தான் முக்கியம். அது எஸ்பெஷலி நமக்கு இயற்கை எப்படி என்ன கொடுத்துருக்குன்னா, ஒருத்தர் வந்து நீயை பெர்ஃபெக்டாக லாக் பண்ணி நின்றுட்டாருன்னா மணிக்கணக்காக நின்னாலும் அவருக்கு எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சரே இருக்காது. இன்ஃபேக்ட் லைக் ஒரு வழியுமே தெரியாது, ஸ்டேபிளாக பல நேரம் நிற்க முடியும். அந்த இயற்கையான அமைப்பை பெர்ஃபெக்டாக அலைன்மெண்ட்டில் கொடுத்துட்டோம்னா அவங்களால எல்லா வேலையும் பல மணி நேரம் நின்னாலும் எந்த ப்ராப்ளமும் வராது.